ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி 7க்கு அதிபதி சுக்கிர பகவான், அதாவது கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட பெயர்ச்சியை தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக வீட்டுல இருந்து, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்த நிலைமையிலிருந்து அவரோட அடுத்த வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஜூலை 5ஆம் தேதி கேது பகவானோட சேர்ற சுக்கிரன் சிறப்பான யோகத்தை கொடுக்க போறாருங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா கேதுவோட சுக்கிரன் போறாரு அப்படின்னும் போது, அவர் கேதுன்றது நவகிரகங்கள்ல சம்பந்தம் இல்லாம ரிவர்ஸ்ல போற கிரகம் ராகுவும் கேதுவும். இப்போ சுக்கிரன் இவரோட சேரும் போது சில ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சவகாசம், தேவையில்லாத ஒரு தொடர்புகள் வர்றது, சில வில்லங்கங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள்லாம் என்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அவங்க பண்ற பலன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராகு கேதுக்கள் இருக்கிற இடம், அவங்களோட வீடு, அவங்களோட வீட்டு அதிபதி யார் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட நிலைமைத்தன்மை யார் யார் எப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ற கிரகத்தோட பலனை தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். சோ அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் காதல் காரகன், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது கலை, அழகு, நடனம், ரொம்ப பிரம்மாண்டம், எல்லாத்திலுமே ஒரு ஆடம்பரம், அனைத்து சுக போகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமான சிம்ம ராசியில், அதாவது சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. காதல், திருமணம், ஆசை, பணம் என புகழ், முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, யூடியூப் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அதாவது சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் வெகுஜன தொடர்புன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட காரகத்துவம் சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு சமுதாயம், அவங்களுக்கு பிரபலமா ஆகக்கூடிய இடமாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சனியோட வீட்டை தான் பார்க்க போறாரு, சனீஸ்வரன் வீட்டை தான் பார்க்க போறாரு. அதாவது அது கும்ப ராசியை பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. சோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, ராகுவோடு இணைகிறார், கேதுவோடும் இணைகிறார், சூரியனோடும் இணைகிறார். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேது பகவானோட இணையும் இந்த சுக்கிர பயிற்சி 25 நாள் அவர் சிம்ம ராசியில தாங்க இருக்க போறாரு. சோ இதுல ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய யோகத்தையும், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா திடீர் வளர்ச்சி, புகழ், ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வீடு கட்டுறது, சில பேர் லக்ஸரியஸான வீடு வாங்குற அமைப்பு, லக்ஸரியஸான கார் வாங்குற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பெற்றோரோட சம்மத, அப்பா அம்மாவின் சம்மதத்தோட மேரேஜ் எல்லாம் அமையுமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு பதிலை கொடுக்க போறாருங்க. ஒரு ராசிக்கும் பார்ப்போம். கடகராசி நேயர்களே, சந்திரனை ராசி அதிபதியை கொண்ட நீங்கள் இந்த சுக்கிர பகவான் வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடகராசி, அதாவது உங்க ராசியிலிருந்து உச்சம் பெற்ற குருவோட இவ்வளவு நாள் இருந்தாருங்க. இப்பொழுது 5ஆம் தேதி அவரோட உங்களுக்கு அடுத்த வீடான சிம்ம ராசியில் சூரியனோட வீட்டுக்கு கேதுவோட இணையறாருங்க. அதாவது சுக்கிரன் கேது இணைவு கடகராசிக்கு 2ஆம் இடம். அதுவும் இல்லாமல் சுக்கிரன் உங்க ராசிக்கு எத்தனாவது பாருங்க, உங்களுக்கு 3ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, அதாவது 2 உபஜய ஸ்தானத்துக்கு அவர் தான், சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிபதி. சோ அனைத்து முயற்சிகளையும், வெற்றியும், லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சோ கேதுவோட 2ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா கேது அங்க இருந்து ஏற்கனவே குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு மாதிரி வரப்பு, அதாவது காசு விஷயத்திலையும் பொருளாதாரத்திலையும் தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்திருந்தாரு. இப்பொழுது சுக்கிரன் அங்க வரும்போது இதை இந்த பிரச்சனையில இருந்து நீங்குவீங்க. ஏன்னா சுக்கிரன் அங்க வந்த உடனே சுக்கிரனோட காரகத்துவத்தை, அதாவது சுக்கிரனோட வலிமையை உங்களுக்கு கொடுப்பாரு, உங்களுக்கு 2ஆம் இடத்து வழியாக. ஏன்னா உங்களுக்கு 3க்கு அதிபதி, 11ஆம் அதிபதி. சோ அதனால உங்களுக்கு இனிமே இருந்த பண கஷ்டம் தீரப்போகுதுங்க. முக்கியமா அது ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதார வசதி இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் கண்டிப்பா கொடுத்துருவார். ஏன்னா அவர் 11ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, உபஜயஸ்தானம், இன்னொரு உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி கேதுவோடு இணையும் போது அதனோட தன்மையை அதிகப்படுத்துவார். அதன் மூலமா
இருந்த தடங்கல்கள் சிக்கல்கள் நீங்க போதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளா நீங்க ஒரு வேலைக்காகவும் ஒரு தொழிலுக்காகவும் முயற்சி பண்ணிட்டு கொண்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வசதி வாய்ப்போட, அதாவது நல்ல உங்களுக்கு நினைத்த ஒரு வேலையோ நினைத்த தொழிலோ உங்களுக்கு அதுக்கு சாதகமாக உதவி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். செவ்வாயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு அதிபதி, அது மட்டும் இல்லாமல் 10க்கு அதிபதி, தொழிலுக்கு அதிபதி. செவ்வாயின் பார்வையில சுக்கிரனும் இருக்காரு. சுக்கிரனை பார்த்துட்டு இருக்காரு செவ்வாய். இதனால தொழில்ல இருந்து வந்த கஷ்டங்கள் தீரப்போகுது, பணம் முழக்கம் தீரப்போகுது, பொருளாதார வசதி வரப்போகுதுன்னே சொல்லலாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்க, சில முதலீடுலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அக்ரிமெண்ட் சைனோ கான்ட்ராக்ட் பண்ணி ஏதோ கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அவர் கொடுக்க வேண்டிய ஒரு தொகை தடைப்பட்டு இருந்ததுன்னா அந்த தொகை இப்பொழுது உங்களுக்கு வரும். அதன் மூலயமா உங்களுக்கு குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனை தீரும். இதன் விஷயமா பிரச்சனைகள்லாம் உண்டாயிருக்கும், அதெல்லாம் தீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வரும்னா உங்களோட இளைய சகோதரர்கள் மூலயமா கூட நீங்க ஒரு தொழில் நிமித்தமாவோ ஒரு வேலை விஷயமாவோ இல்ல ஒரு இதை பண்ண போறேன்னு ஒரு கடன்லாம் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, இந்த டைம்ல தரேன், ஒரு 3 மாசத்துல தரேன், ஒரு 6 மாசத்துல தரேன்ட்டு ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க. உங்களோட இளைய சகோதரர் சைட்லயும் சரி, இல்லைன்னா உங்களோட மனைவியோட சகோதரன் சைட்ல நீங்க வாங்கியிருப்பீங்க. அதை திருப்பி தர முடியாத ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலைலாம் இருந்திருப்பீங்க. அது இப்பொழுது மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு அந்த பணவரவு உண்டாகும், அந்த பொருளாதார வசதி கிடைக்கும். அதனால அந்த பிரச்சனையில இருந்து தீருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் வரும்போது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் நிறைய பேர் திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஏன் நான் திருமணம் சொல்றேன்னா, ஏன்னா சுக்கிரன் கலத்திரக்காரகன், காமக்காரகனுங்க. பொதுவா அவர் தான் அந்த வேலையை தான் பண்ணுவார். ஒரு கேதுவோட 2ஆம் இடத்திற்கு வரும்போது முக்கியமா இந்த குடும்பத்தில இருந்து பிரச்சனைகள் தீரப்போகுது, கணவன் மேல இருந்த சங்கடங்கள் தீரப்போகுது. சில பேர் பாத்தீங்கன்னா கணவனை விட்டு பிரிஞ்சு நான் ஒரு சண்டை ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை அந்நியரோட தொடர்பால ஒரு பிரச்சனை ஆகி திரும்பி சேரத்துக்கூட அமைப்பெல்லாம் இருக்கும். இந்த பிரச்சனை கணவரால இல்ல, கணவரால பழி போட்டு என்ன தப்பா நினைச்சு போனவங்க எல்லாம் இப்போ என் புருஷன் என்னோட கணவனால இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்பி சேர்ந்துருவாங்க. அந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா தவறான புரிதல்கள், தவறான அவங்க அம்மாவே சொல்லியிருப்பாங்க, பொண்ணோட அம்மாவே, அதாவது மனைவியோட அவங்க அம்மாவே சொல்லியிருப்பாங்க, உங்க புருஷன் உங்க ஹஸ்பண்ட் தான் இப்படி பண்ணியிருப்பாரு, அதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவின் பேச்சை கேட்டு கணவனை பிரிந்து சென்றிருந்த மனைவிமார்கள் அவங்களோட கணவரை சேரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். கடகராசிக்காரர்கள் நீண்ட தூர பிரயாணத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி, செவ்வாய், ராகு கன்ஜக்ஷன் நடக்குது. சுக்கிரனும் இதுல இன்வால்வ் ஆகுறாரு, 2ஆம் இடத்துல ஆகுறாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடம். இதனால நீண்ட தூர பிரயாணம், தொலைதூர பிரயாணம், வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. இதுல மட்டும் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. அனைத்து வசதிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.